श्रीगुरुभ्यो नमः हरिः ओम् सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् वक्तारमासाद्ययमेव नित्या सरस्वती स्वार्थसमन्वितासीत् निरस्तदुस्तर्ककलङ्कपङ्का नमामि तं शङ्करमर्चिताङ्घ्रिम् अज्ञानां जाह्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनां सर्वेषां सुखदं तीर्थं भारतीतीर्थमाश्रये विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विधुशेखरभारतीम् ஓம். நேற்றுக்கு நம்ம தத்துவ சமன்வயத்துடைய முதல் வர்ணகத்தை பார்த்துட்டு இருந்தோம். முதல் வர்ணகத்துல பூர்வ பக்ஷி குமாரல பட்ட மதத்தை சேர்ந்த ஒரு பூர்வ மீமாம்சகர். அவர் என்ன சொல்றாருன்னா, இந்த முந்தின சூத்திரத்துல நீங்க சொல்லியிருந்தேள் பிரம்மன் சாஸ்திர பிரமாணகம், அதாவது சாஸ்திரத்தால தெரியப்படுற ஒண்ணு அப்படின்னு சொல்லியிருந்தேள். ஆனா வேதங்கள்ல பிரம்மத்தை பத்தி சொல்லவே இல்லை. ஏன் சொல்லலைன்னா, உபனிஷத் பாகங்கள்ல இருக்கக்கூடிய கிரியாபரமான வாக்கியங்கள்லாம் தான் தாத்பரியம் உடையது. உபனிஷத்துல மட்டும் இல்ல, சம்பூர்ண வேதத்துல கிரியாபரமான வாக்கியங்கள் தான் தாத்பரியம் உடையது, அர்த்தவத்வமானது. எந்த வாக்கியங்கள்லாம் ஒரு கிரியையை போதிக்கலையோ அப்பேற்பட்ட வாக்கியங்களுக்கு சொந்த விஷயத்த சொல்றதுல தாத்பரியம் கிடையாது. அது எதுக்கு வந்திருக்குன்னா, ஏதோ ஒரு விதிய சேஷமாக வந்திருக்கு. இந்த எஜமானர் இருக்காரு, கர்மாவை பண்ணக்கூடிய எஜமானர், அவருடைய ஆத்மஸ்வரூபத்தை பத்தி சொல்றதுக்காக வந்திருக்கு. எந்த தேவதாக்கு ஆகுதிய தருணமோ அப்பேற்பட்ட தேவதா ஸ்வரூபத்தை சொல்றதுக்காக வந்திருக்கு. ஆனா இது பிரம்மஸ்வரூபத்தை சொல்றதுக்காக வரல அப்படின்னு அவன் சொல்றான். இப்போ கர்மகாண்டத்துல வரக்கூடிய கர்மாக்களுக்கு ஞான காண்டத்துல வரக்கூடிய ஆத்மஸ்வரூப போதக வாக்கியங்கள் கர்மகாண்டத்தில் வரக்கூடிய விதிக்கு சேஷமாக இருக்குன்னு நமக்கு சொல்ல விருப்பம் இல்லை என்றால், ஏன்னா அது ரெண்டு தனி காண்டமாக இருக்கிறதுனால உபனிஷத்துக்குள்ளேயே வர உபாசனா விதிகள்லாம் இருக்கு. அப்பேற்பட்ட உபாசனா விதிகளுக்கு இது சேஷமாக இருக்கணும். அப்பேற்பட்ட உபாசனா விதியின் அங்கமாகத்தான் இருக்கணுமே தவிர, இது ஆத்மஸ்வரூப போதக வாக்கியங்கள் தன் விஷயத்தில் அர்த்தம் உடையதாக இல்லை. அது அர்த்தம் வருவதற்கு அது ஒரு விதியுடைய ஏக வாக்கியதா தேவைப்படுறது அப்படின்னு சொல்லி ஒரு பூர்வ மீமாம்ச சூத்திரத்தை அவ சொல்லியிருந்தா. என்ன சூத்திரம்னா, விதீனாம் து ஏகவாக்கியத்வாத் ஸ்துத்யர்த்தேன விதீனாம் ஸ்யுஹு அப்படின்னு ஒரு ஜெய்மினி சூத்திரத்தை அவ இங்க சொல்லியிருந்தா. இப்படி ஜெய்மினி மகர்ஷியே சொல்றார். அதனால இந்த பிரம்மங்கிறது உபனிஷத் வாக்கியங்களால சொல்லவே முடியாது. அதனால நீங்க சாஸ்திர யோனித்வாத்னு சொன்ன அதிகரணத்துல நீங்க வியாக்கியானம் பண்ணேன், அது சரியில்லை அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றார். அதுக்கு சூத்திரக்காரர் பதில் சொல்றார், தத் து சமன்வயாத். இங்க 3 பதங்கள், தத், ரெண்டாவது து, மூணாவது சமன்வயாத். இந்த 3க்கும் அர்த்தம் என்னன்னு பார்ப்போம். து சப்தः பூர்வபக்ஷ வியாவிருத்தியர்த்தः. இந்த து சப்தம் இருக்கே, இது இந்த பூர்வபக்ஷி எந்த ஒரு மதத்தை எழுப்புறாளோ அந்த மதத்தை நிராசம் பண்றதுக்கு, நிராகரணம் பண்றதுக்கு வந்திருக்கு, அதுக்கு வியாவிருத்தி பண்றதுக்கு வந்திருக்கு அப்படின்னு பாஷ்யக்காரர்கள் சொல்றார். தத்னா அங்க பிரம்மத்தை குறிக்கிறது. தத் பிரம்ம சர்வஜம் சர்வசக்தி ஜெகத் உற்பத்தி ஸ்திதி லய காரணம் வேதாந்திர சாஸ்திராதேவ அவகமியதே. அந்த பிரம்மம் இருக்கே, அது சாஸ்திரம் தான் அதுக்கு யோனி பிரமாணம். எதனால? சமன்வயாத். அதான் அதுக்கு ஹேத்து. அந்த எப்பேற்பட்ட பிரம்மம்? சர்வஜம் சர்வசக்திமான ஒரு பிரம்மம் இருக்கே, எது இந்த உலகத்தின் சிருஷ்டி ஸ்திதி லய காரணமாக இருக்கோ அப்பேற்பட்ட பிரம்மம் வேதாந்த சாஸ்திரத்தினால தான், அது ஒண்ணுனால தான் அதுக்கு அதை தெரிய முடியும். இதுக்கு இந்த
சாஸ்திராதேவ அவகமியத்தேன்னு சொல்ற இந்த ஏவகாரம் இருக்கே, இதுக்கு 2 விதமாக இதுக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கலாம். வேதாந்த சாஸ்திராதேவ அவகமியத்தேனா, இத வேதாந்த மூலமாகத்தான் தெரிய முடியும். வேதாந்த சாஸ்திராத் அவகமியத்தே ஏவ. அப்படின்னா, கண்டிப்பா அது வேதாந்த சாஸ்திரம் தான் வந்து சொல்ல முடியுமே. அவர் வந்து பூர்வபக்ஷி சொல்றார், பிரம்ம வேதாந்த சாஸ்திராத் ந அவகமியதே அப்படிங்கிறார். அதுக்கு பதில் வேதாந்த சாஸ்திராத் அவகமியதே ஏவ. இல்ல, நீங்க சொன்ன வந்து விஷயம் சரியில்ல. கண்டிப்பா வேதாந்தத்தினால தான் தெரிய வருது இது. என்ன காரணத்தினால? கதம் சமன்வயாத். சமன்வயத்தினால. சமன்வய சப்தம் இங்க வந்து தாத்பரியத்தை குறிக்கிறது. அதாவது சம்பூர்ண வேதாந்தமும் இந்த பிரம்மத்தை தெரியப்படுத்துறதுக்காகத்தான் வந்திருக்கு. அதுதான் அதோடைய முக்கிய பரம தாத்பரியம். எல்லா வேதாந்த வாக்கியங்களும் அதோடைய அர்த்தம் பிரம்மத்துல சமன்வயம் அடையிறது. சர்வேஷு ஹி வேதாந்தேஷு வாக்கியானி தாத்பர்யேன ஏதஸ்ய அர்த்தஸ்ய பிரதிபாதகத்வேன சமனுகதானி. எல்லா வாக்கியங்களும் சமன்விதமாக இருக்கு இந்த பிரம்மத்தின் ஸ்வரூபத்தை சொல்வதற்காக. அதுதான் அதோடைய பரம தாத்பர்யம். எப்படி வந்து வேதாந்த வாக்கியங்கள் பிரம்மத்தை விதி சம்ஸ்பர்ஷம் இல்லாம சொல்ல முடியும்? இப்போ கர்மகாண்டத்துல இருக்கக்கூடிய எல்லா வாக்கியங்களும் அதோடைய பரம தாத்பரியம் ஏதோ ஒரு கர்மத்தை சொல்றதுக்கு, இல்லைன்னா ஒரு கர்மத்தை பண்ணாதன்னு சொல்றதுக்கு, ஒரு விதியை சொல்றதுக்கு, இல்லைன்னா நிஷேதத்தை சொல்றதுக்கு. அங்க அர்த்தவாதமும் மந்திரமும் ஸ்வார்த்தத்துல தாத்பரியம் இல்லாம இருக்கலாம். ஆனால் வேதாந்த வாக்கியங்களுக்கு ஸ்வார்த்தத்துல தாத்பரியம் இருக்கு. சதேவ சௌமிய இதமக்ர ஆசீத் ஏகமேவாத்விதீயம் ஆத்மா வா இதமேக ஏவ அக்ர ஆசீத் ததேதத் பிரம்ம அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாஹ்யம் அயமாத்மா பிரம்ம சர்வானுபூஹு பிரம்மைவேதம் அமிர்தம் புரஸ்தாத் இத்தியாதீனி. அதை நான் ஏன் சொல்றேன்? ஏன்னா எத்தனையோ வேதாந்த வாக்கியங்கள் இருக்கு. இப்ப சாந்தோக்கிய உபனிஷத்துல உத்தாலக அருணி தன் பிள்ளை ஸ்வேதகேத்துக்கிட்ட சொல்றார், சதேவ சௌமிய பிள்ளையே, அந்த சத் இருக்கே, அந்த சத் ஒண்ணுத்தான் இதுக்கு முன்னாடி இருந்தது. ஏகம் ஏவ அத்விதீயம். சத்து தான், அது ஒண்ணுத்தான், அது ஒண்ணு தவிர வேற எதுவும் இல்லை, அத்விதீயமாக இருந்தது அப்படிங்கிறார். இந்த உலகம் இருக்கே, அந்த உலகம் கணக்கு முன்னாடி இருக்கேன்னா, இந்த உலகம் வந்து பிரம்மத்தின் காரியம். எப்படி இந்த கடம் முதலியான களிமண்ணின் காரியங்கள் களிமண்ணை காட்டிலும் வேறாக இருக்காம இருக்கோ, அதே மாதிரி இந்த ஜெகத், இந்த உலகத்தின் காரியமாக இருக்கக்கூடிய, இந்த பிரம்மத்தின் காரியமாக இருக்கக்கூடிய ஜெகத் பிரம்மத்தை விட வேறாக இருக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. அதுல ஆத்மாவா இதமக்ர ஏவ அக்ர, ஆத்மாவா இதமேக ஏவ அக்ர ஆசீத் அப்படின்னு ஐத்தரேய உபனிஷத்துல வருது. இந்த அங்க வந்து சதேவ சௌமியன்னு வருது, இங்க ஆத்மாவா இதம் அப்படிங்கிறது. இது இந்த விஷயத்துக்கு, இந்த உலகத்துக்கு முன்னாடி, இந்த சிருஷ்டிக்கு முன்னாடி ஆத்மா ஒண்ணுத்தான் இருந்தது. அங்கேயும் சொல்லிருக்கு, இந்த ஜெகத்தின் காரியம், ஜெகத் வந்து ஒரு ஆத்மாவின் காரியம்னு. அங்க ஆத்மாவின் காரியம்னு சொல்றது, இங்க சத்தின் காரியம்னு சொல்றது. அப்படின்னு அர்த்தம், சத் தான் ஆத்மா. ததேதத் பிரம்ம அபூர்வம் அனபரம் அனந்தரம் அபாஹ்யம். இந்த பிரம்மம் இருக்கே, அதுக்கு காரணம் கிடையாது, அதுக்கு காரியமும் கிடையாது அப்படிங்கிறார். இதுக்கு என்ன அர்த்தம்னு நம்ம அப்புறம் பார்க்கலாம். ஏன்னா உண்மையான சிருஷ்டி நடக்கவே இல்லை. இதான் அந்த அஜாதவாதம். அந்த மாண்டூக்கிய காரிக்கையில சொல்லிருக்கு, அப்பேற்பட்ட அஜாதவாதத்தை இந்த மந்திரம் குறிக்கிறது. அது பிரம்மத்துக்கு காரணம் கிடையாது, அதுக்கு உண்மையான காரியம் கிடையாது, அதுக்குள்ளேயும் ஒன்றும் கிடையாது, அதுக்கு வெளியும் ஒன்றும் கிடையாது. அயம் ஆத்மா பிரம்ம சர்வானுபூஹு. இந்த ஆத்மா இருக்கே, எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய ஆத்மா, அது வேற ஒண்ணும் இல்லை, பிரம்மனே தான். பிரம்மை வேதம் அமிர்தம் புரஸ்தாத். இந்த பிரம்மம், அமிர்தமான பிரம்மம் இருக்கே, இது வந்து நமக்கு முன்னாடி இருக்கு. அஜ்ஞான வசமாக நம்ம வந்து ஒரு விஷயம் நினைச்சுக்கிறோம், ஆனா வாஸ்தவமா ஆத்மாவே அப்படி தெரியறது அப்படின்னு சொல்றார். நச்ச தத்கதானாம் பதானாம் பிரம்மஸ்வரூப விஷயே நிश्चिते சமன்வயே அவகமியமானே அர்த்தாந்தர கல்பனா யுக்தா ஸ்ருதஹானி அஸ்ருத கல்பனா பிரசங்காத்.
இப்போ இப்பேற்பட்ட வாக்கியங்கள்ல இருக்கக்கூடிய பதத்தின் அர்த்தங்களை நம்ம ஒழுங்கா புரிஞ்சுதுன்னா என்ன சொல்றது, இதோடைய அது அர்த்தத்தை நேரா பார்த்தோம்னா இது வந்து பிரம்மத்தின் ஸ்வரூபத்தை தான் குறிக்கிறதே தவிர அந்த பிரம்மத்தின் ஸ்வரூபத்தை குறிக்கிறதுல தான் அந்த பதங்களின் அன்வயம் இருக்கு. ஒரு வாக்கியம் இருக்குன்னா அந்த வாக்கியத்துல இருக்கக்கூடிய பதங்களுடைய அன்வயத்தினால தான் வாக்கியார்த்தம் வரும். இப்போ இந்த பதங்களை நம்ம எடுத்து பார்த்தோம்னா இந்த பதங்களுடைய அன்வயத்தினால நமக்கு என்ன வாக்கியார்த்த போதம் வருது, இது வந்து பிரம்மம் தான் வந்து இது இந்த உலகத்தின் காரணம்னு பிரம்மம் வருது. இந்த பிரம்மத்தை சொல்றதுக்கு தான் இந்த வாக்கியங்கள் வந்திருக்குன்னு வருது. இப்போ இல்ல இது வந்து பிரம்மத்தை சொல்ல வரல, வேற ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்குன்னு பூர்வ பக்ஷி சொல்ல விரும்புறாரே, அது வந்து ஸ்ருதஹானி அஸ்ருத கல்பனா அப்படின்னு ஒரு தோஷம். ஸ்ருதஹானின்னா எது வந்து நமக்கு நேரா தெரியப்படுறதோ அந்த அர்த்தத்தை விட்டுட்டு வேற ஏதோ ஒரு சுத்தி வளைச்சுண்டு வேற ஏதோ அர்த்தத்தை பண்றதுங்கிறது ஒரு தோஷம். ஏன்னா இந்த பதங்கள் நேரா தன் அர்த்தத்தை சொல்றதுல எந்த விதமான அனுபபத்தி கிடையாது. அதனால இதோடைய நேர் அர்த்தத்தை தான் நம்ம எடுக்கணுமே தவிர இதுக்கு லட்சணையா நம்ம வேற ஏதோ அர்த்தத்தை கல்பிக்கிறது சரியில்லை. ஏன்னா அப்படி பண்ணோம்னா ஸ்ருதியின் தாத்பரியத்தை விட்டுட்டு நமக்கு சொந்தமா மனசுல என்னவ தோன்றதோ அது தாத்பரியமாக வச்சிருக்கிற மாதிரி ஆயிடும் அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். நச்ச தேஷாம் கர்த்திருதேவதாதி ஸ்வரூப பிரதிபாத பரதா அவசியதே தத் கேனகம் பஷ்யேத் இத்தியாதி கிரியாகாரக பல நிராகரண ஸ்ருதே. இப்போ பிருகதாரண்யக உபனிஷத் மந்திரத்துல வந்து அந்த மைத்ரேயி பிராமணத்துல யாக்ஞவல்கர் மைத்ரேயி கிட்ட சொல்றார், இப்போ இந்த யாருக்கு இந்த உலகம் வந்து பிரம்மம் தான் தெரியறதோ, இந்த இந்த பிரம்மம் தான் எல்லாம்னு தெரியறதோ, இப்போ தெரியவர தெரியறவரும் தெரியப்படும் விஷயமும் அந்த தெரிவதற்கு தேவையான சாதனமும் எல்லாமே பிரம்மமாக இருக்கிறதுனால யாரு எதை எது மூலமாக பார்க்க முடியும் அப்படின்னு கேட்கிறார். யாரு பார்க்க முடியும்? ஏன்னா பார்க்கிறவனும் பிரம்மம் தான். எதை பார்க்க முடியும்? படுற விஷயமும் பிரம்மம் தான். எதனால பார்க்க முடியும்? அந்த சாதனமும் அந்த சக்ஷுரிந்திரியம் இருக்கே அதுவும் பிரம்மம் தான். அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த ஒரு கிரியை நடக்கணும்னா அதுக்கு சில காரகங்கள் தேவைப்படுறது. அதுக்கு வந்து கர்த்தான ஒருத்தன் தேவைப்படுறான். அதுக்கு வந்து கர்மான்னு ஒண்ணு தேவைப்படுறது. எதை பண்றேன்னு தேவைப்படுறது. எது மூலமாக பண்றேன்னு ஒரு கரணம் தேவைப்படுறது. யாருக்காக பண்றேன்னு ஒரு சம்பிரதாயம் தேவைப்படுறது. அப்படி இருக்கு. இப்படி இவ்வளவு கிரியாகாரக பலங்கள் இருந்தால்தான் ஒரு கிரியை சித்திக்கும். ஆனா தத் கேன கம்பஷ்யேத்னு யாக்ஞவல்கர் சொல்லும்போது இந்த பிரம்ம ஞானம் வந்ததுக்கு அப்புறம் யாரு எதை எது மூலமாக பார்க்க முடியும்னு இந்த எல்லா பிரமாண பிரமேய கிரியா காரக விவகாரங்களின் நிஷேதத்தை பண்ணிடுறார். அப்படி இருக்கிறதுனால இந்த இந்த வாக்கியங்கள் இருக்கு, ஆத்மாவா ஏவ இதமக்ர ஆசீத்னு, இந்த வாக்கியங்கள்னா கர்த்திரு தேவதாதி ஸ்வரூபத்தை சொல்றதுக்கு வந்திருக்குன்னு சொல்றதுல வந்து எந்த விதமாகவும் அது வந்து உபபத்தி கிடையாது. அதுல வந்து இதுலதான் தாத்பரியம் இருக்குன்னு சொல்ல முடியாது. பிரம்மஸ்வரூபத்தை காட்டுறதுக்குள்ளதான் தாத்பரியம் இருக்குன்னு ரொம்ப தெளிவா தெரிகிறது. ஏன்னா எந்த விதமான கிரியாகாரகங்களும் முடியாது பிரம்ம ஜானம் வந்ததுக்கு அப்புறம். இதுக்கப்புறமும் நீங்க வந்து கர்மாவை பண்ணிட்டே இருங்கோன்னு வந்து ஸ்ருதி சொன்னோம்னா அது தான் சொல்றதே வந்து அது வந்து விருத்தமாக இருக்கும் அதுக்கு. ஏன்னா பிரதாரண்யக ஸ்ருதியில சொல்லிருக்கு அதுக்கப்புறம் எந்த விதமான கிரியைக்கு சம்பாவனையே கிடையாது. அதுக்கு காரக்கழக்கத்துக்கும் சம்பாதனம் கிடையாது. அதுக்கு பலத்துக்கும் சம்பாவனை கிடையாது அப்படிங்கிற. நச்ச परिनिष्ठित वस्तु स्वरूपत्वेपि प्रत्यक्षादि विषयत्वं ब्रह्मणः तत्त्वमसि इति ब्रह्मात्मभावस्य शास्त्रमन्त्रेण अनगव्यमान अनव अनवगम्यमानत्वात्. இப்போ ஒரு இருக்கக்கூடிய வஸ்துவை காற்றத்துல சாஸ்திரம் பிரவர்த்திக்காது. ஏன்னா அது வந்து மத்த பிரமாணங்களால தெரிய முடியும். இப்போ இந்த நெருப்பு சுடுறது, இந்த பனி குளிர்றது, இப்பேற்பட்ட விஷயங்கள்லாம் நமக்கு பிரத்யக்ஷ மூலமாகவே தெரியுது.
இதுக்கு சாஸ்திரம் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. அதனால பூர்வபக்ஷி சொல்றார், இருக்கிற வஸ்துவ மத்த பிரமாணங்கள்லாம் சொல்ல முடியும். அதனால இப்ப சாஸ்திரம் இருக்கிற பிரம்மத்தை சொல்றதுல தாத்பரியம் இருக்க முடியாது. ஏன்னா அது பரினிஷ்டித வஸ்து, இருக்கக்கூடிய வஸ்துவ சொல்றது. அதுக்கு ஆச்சாரியால் சொல்றார், இந்த பரினிஷ்டித வஸ்துவாக இருந்தாலும் பிரம்மம் பிரத்யக்ஷத்துக்கு விஷயம் இல்லை. இந்த இந்த பரபிரம்மம் இருக்கே அதுதான் நீ அப்படின்னு இந்த தத்துவமசி வாக்கியம் சொல்றதே, இது எந்த விதமான பிரமாணத்தினாலும் தெரிய முடியாது சாஸ்திரத்தை தவிர. இந்த சாந்தோக்கிய ஸ்ருதி தத்துவமசின்னு சொல்லலைன்னா, இந்த பிருகதாரண்யக ஸ்ருதி அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லலைன்னா, இந்த முண்டக ஸ்ருதி அயமாத்மா பிரம்மான்னு சொல்லலைன்னா, இந்த ஐதரேய ஸ்ருதி பிரக்யானம் பிரம்மான்னு சொல்லலைன்னா, இப்படி மத்த எத்தனையோ ஸ்ருதிகள்ல மகா வாக்கியங்கள் வரலைன்னா, சாஸ்திரத்தை தவிர வேற எந்த பிரமாணத்தினாலையும் இந்த ஜீவனும் ஆத்மா பிரம்மமும் ஒண்ணு, இந்த உலகம் ஒரு மிச்சைன்னு சொல்றதுக்கு வேற எந்த பிரமாணமும் இல்லை அப்படிங்கிற. அதனால நச்ச பரினிஷ்டித வஸ்துஸ்வரூபத்வேபி பிரத்யக்ஷாதி விஷயத்துவம் பிரம்மணः தத்துவமசி இதி பிரம்மாத்மபாவஸ்ய சாஸ்திரமந்திரேण अनवगम्यमानत्वात् यत्तु हेयोपादेय रहितत्वात् उपदेश आनर्थक्यम इति नैष दोषः. இப்போ பூர்வபக்ஷி சொல்லியிருந்தார், எந்த ஒரு விஷயத்தை போதிச்சாலும் அதுல ஏதோ பிரயோஜனம் இருக்கணும். இந்த பிரம்மமும் அதை எடுத்துக்கவும் முடியாது, விடவும் முடியாது. அப்படி இருக்கும்போது இந்த பிரம்மத்தை சொல்றதுனால எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதனால ஒரு புருஷார்த்தமே கிடையாது இதுல அப்படின்னு சொல்லியிருந்தார். அதுக்கு ஆச்சாரியால் பதில் சொல்றார், நைஷ தோஷக. நீ சொன்னியே இது தோஷமே கிடையாது. இந்த பிரம்மம் இருக்கே, ஹேயோபாதேய சூன்ய பிரம்மாத்மதாவகமாதேவ சர்வக்லேஷ பிரகாணாத் புருஷார்த்த சித்தேகே. இந்த ஆத்மாதான் பிரம்மம், பிரம்மம் தான் ஆத்மான்னு அந்த பிரம்மாத்ம பாவம் இருக்கே, அந்த பிரம்மாத்ம பாவத்தை எடுத்துக்கவும் முடியாது, விடவும் முடியாது. ஏன்னா அதுதான் நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபம். நம்மளுடைய உண்மையான ஸ்வரூபத்தை இதுதான் உன் ஸ்வரூபம்னு புரிஞ்சுக்கலாமே தவிர, அதை நம்ம ஸ்வரூபத்துக்கு நமக்கு மாற முடியாது. நம்ம ஸ்வரூபத்திலிருந்து எதுவும் விடவும் முடியாது. ஆனா அப்படிதான் நம்ம ஸ்வரூபம்னு தெரியறதே பாருங்கோ, அந்த இந்த புரிதலே எல்லா விதமான கிளேஷத்தை பிரகாணம் பண்றது, பிரகர்ஷேன ஹானம் பண்றது. இது ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தையே அஸ்ய அனர்த்தஹேதோ பிரகாணாய ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்தையே சர்வே வேதாந்தாக ஆரம்பியந்தே அப்படின்னு அத்தியாச பாஷ்யத்தின் கடைசி வரியில அந்த பிரகாணம் இருக்கே, அதுதான் இங்க சொல்றா திருப்பி, சர்வக்லேஷ பிரகாணாத் புருஷார்த்த சித்தேகே. எல்லா விதமான புருஷார்த்தமும் கிடைக்கிறது. ஏன்னா இந்த அஜ்ஞானம், அந்த அஜ்ஞானத்தின் காரியமாக அத்தியாசம் தான் எல்லா விதமான கிளேசத்துக்கு காரணம். அந்த கிளேசத்தின் காரணமாக இருக்கக்கூடிய அஜ்ஞானம் இந்த ஞானத்தினால போச்சுன்னா அது போறதே ஒரு பெரிய புருஷார்த்தம். அதனால இந்த பிரம்மாத்ம பாவம் ஹேயோபாதைய சூன்யமாக இருந்தாலும் அந்த ஞானம்ங்கிறது ரொம்ப ஒரு பெரிய புருஷார்த்தத்தை அடைய வைக்கிறது. நம்மளுடைய உண்மஸ்வரூபத்தை அடைய வைக்கிறது. நம்ம உண்மஸ்வரூபத்தை மறைச்சின்று இருக்கிற அவித்யை நாசம் பண்றது. அந்த நாசம் பண்றதுனால அதோடைய காரியம் அத்தியாசம் நாசமாகிறது. அந்த அத்தியாசம் தான் எல்லா அனர்த்தங்களுக்கும் ஹேது. அதனால அந்த அனர்த்த ஹேதுவை நாசம் பண்றதுனால இந்த ஆத்மைகத்வ வித்யா பிரதிபத்திங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால பரம புருஷார்த்தம் சித்திக்கிறது. நீங்க சொல்ற மாதிரி இப்பேற்பட்ட வாக்கியங்கள்ல புருஷார்த்தமே கிடையாதுன்னு சொன்னேலே அது தப்பு அப்படின்னு ஆச்சாரியர் சொல்றார். தேவதாதி பிரதிபாதனஸ்ய தூ ஸ்வவாக்கியகத உபாசனா அர்த்தத்வேபி ந கஷ்டித் விரோதः. சரி, சில வாக்கியங்கள்ல உபாசனைய சொல்றதுன்னு வச்சுப்போம். அப்படி சொல்லும்போது இந்த தேவதாவுடைய ஸ்வரூபம் என்னன்னு சொல்றதுன்னு கூட வச்சுப்போம். அப்படி வாக்கியங்கள்லாம் உண்டு. ஆனா சில வாக்கியங்கள்ல தேவதா ஸ்வரூபத்தை சொல்றதுன்னு ஒரு காரணத்தினால
அது வந்து எல்லா வாக்கியங்களும் தேவதா ஸ்வரூபத்தை சொல்றதுக்கு தான் வந்திருக்குன்னு அர்த்தம் கிடையாது. ஏன்னா எந்த வாக்கியத்துல தேவதா ஸ்வரூபத்தை சொல்லிருக்கோ அந்த வாக்கியத்துக்கு அப்புறம் இந்த தேவதாவை உபாசனை பண்ணு அப்படின்னு வந்து ஒரு விதியும் வருது. ஆனா இங்க அப்பேற்பட்ட விதியே கிடையாது. இதுதான் பிரம்மஸ்வரூபம்னு சொல்லிட்டு விட்டுறது. இப்பேற்பட்ட பிரம்மஸ்வரூபத்தை தெரியறதுனால நிறைய வந்து பலம் வருதுன்னு கூட சொல்றது. பிரம்மவிதா ஆப்னோதி பரம் சொல்றது. பிரம்மத்தை தெரிந்தவன் பரத்தையே அடையறான், எல்லாத்தையும் அடையறான். சோ ஓஷ்ணுதே சர்வான் காமான் சஹா பிரம்மணா விபஷ்சிதேதி அப்படின்னு வந்து உபனிஷத் சொல்லிருக்கு இல்லையா? அதனால இந்த வாக்கியங்கள்லாம் பிரம்மத்தில் ஞானத்தினால வந்து ஒரு பெரிய புருஷார்த்தமா சித்திக்கும்னு சொல்ல வருது. அதனால ஏதோ ஒரு வாக்கியங்கள் வந்து உபாசனாபரமாக இருக்கிறதுனால எல்லா வாக்கியங்களும் உபாசனாபரமாக இருந்து தேவதையோடைய ஆத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்றதுக்காக வரல, நம்மளுடைய ஆத்மஸ்வரூபத்தை நிரூபணம் பண்றதுக்காக வந்திருக்கு. நது ததா பிரம்மணः உபாசனா விதிசேஷத்துவம் சம்பவதி. அதனால இதுதான் பிரம்மத்துடைய ஆத்மஸ்வரூபம், இதுதான் உன்னுடைய ஆத்மஸ்வரூபம்னு சொல்லிட்டு அந்த ஆத்மஸ்வரூபத்தை நீ வந்து உபாசனையால தெரிஞ்சுக்கோ அப்படின்னு வந்து சொல்றதுக்கும் வரல இது. ஏன்னா ஏகத்வே ஹேயோபாதேய சூன்யதையா கிரியாகாரகாதி துவைத விஞ்ஞான உபமர்தோபத்தேகே. ஏன்னா இது வந்து பிரம்மம் ஒண்ணுத்தான் சத்தியம், பிரம்மம் தான் எல்லாம். அப்படி இருக்கிறதுனால இது வந்து உபாசனையாவுடைய விதியா இருந்ததுன்னா அதுல வந்து உபாசகன், உபாசியம், உபாசனான்னு இந்த திரிபுட்டி இருக்கும். இப்பேற்பட்ட ஒரு துவைதம் இருக்கும். ஆனா என்ன சொல்றது உபனிஷத்? பிரம்மம் தான் எல்லாம்னு சொல்றது. யார் உபாசகனோ அவனே தான் உபாசியமும். நேதம் எதிதம் உபாஸ்தே அப்படின்னு உபனிஷத் சொல்றது இல்லையா? அதனால எல்லா விதமான கிரியை, இந்த உபாசனையே வந்து ஒரு மானசிகமான ஒரு கிரியை தான். இப்பேற்பட்ட கிரியையுடைய காரகங்கள் அப்பேற்பட்ட துவைதங்களின் நிஷேதம் சாஸ்திரத்தால பண்ணப்பட்டிருக்கு. அதனால இது வந்து ஒரு உபாசனா விதிசேஷத்துவம் பிரம்மத்துக்கு வர முடியாது. ஏன்னா எந்த பிரம்மத்தை தெரிஞ்சுண்டா மோட்சம் வரும்னு சொல்லிருக்கோ அப்பேற்பட்ட பிரம்மம் ஒரு உபாசனையால அதை தெரிஞ்சுக்க முடியாது. அதை வந்து ஞானத்தினாலதான் தெரிஞ்சுக்க முடியும். நஹி ஏகத்துவ விஜானேன உன்மத்தஸ்ய துவைத விஜானஸ்ய புனଃசம்பவோஸ்தி ஏன உபாசனா விதிசேஷத்துவம் பிரம்மணः பிரதிபாத்தியேதா. இப்போ சில பேர் சொல்லலாம், நீங்க சரி பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சுன்ட்டு, ஆனா இப்போ இந்த பிரம்மஸ்வரூபத்தை தெரிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி நீங்க மறந்து போயிடலாம் அதை பத்தி. அதனால உங்களுக்கு திருப்பி வந்து ஒரு அந்த பிரம்மத்தை உபாசனா பண்ணிண்டு அதை வந்து அதோடைய ஞானத்தை நீங்க பெறலாம். இந்த உபாசனா வந்து தேவைப்படுறது. ஏன்னா நீங்க வந்து ஒரு வாட்டி பிரம்ம ஞானத்தை வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு திருப்பி அதை வந்து மறந்து போயிடலாம் அப்படிங்கிறார். அதுக்கு ஆச்சாரியர் சொல்றார், இல்ல அப்படி பண்ண முடியாது. ஏன்னா ஏகத்வ விஜானேன உன்மதிதஸ்ய துவைத விஜானஸ்ய. இப்ப துவைதம்ங்கிற நம்ம பாக்குறோமே, இதர இத்தரம் பஷ்யதி இதர இத்தரம் ஜிக்ரத்தின்னு வந்து உபனிஷத் சொல்றது. இதை நான் பாக்குறேன், இதை நான் முகர்றேன், இதை நான் கேட்கிறேன், இந்த மாதிரிலாம் சொல்றது. இதெல்லாம் எப்போ இருக்கு? சம்சார அவஸ்தால இருக்கு. ஆனா இந்த பிரம்மஞானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த இருக்கிற துவைத்தம் எல்லாமே மிச்சயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் பிரம்மம் தான் எல்லாம்னு இருக்கிறதுக்கு அப்புறம் இந்த துவைத விஞ்ஞானத்துக்கு சாத்தியமே இல்லை. அப்படின்னா இந்த துவைத விஞ்ஞானத்தின் சத்தியத்துவ புத்தி இருக்கே அது சாத்தியம் இல்லை. அப்படி வந்து இந்த சத்தியத்துவ புத்தி போனதுக்கு அப்புறம் திருப்பி அது வந்து அந்த பிரம்மத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு உபாசனா தேவைப்படுறது அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஒரு தடவை இந்த பிரம்ம ஞானம் வந்துருச்சுன்னா இந்த துவைத வரத்துக்கு, துவைத விஞ்ஞானத்துக்கு, துவைதத்துல சத்தியத்துவ புத்திக்கு திருப்பி சம்பவம் கிடையாது. அதனால பிரம்மங்கிறது உபாசனா விதிக்கு சேஷமாக இருக்க முடியாது. அது வந்து உபாசனா விதிக்கு விஷயமாக இருக்க முடியாது அப்படின்னு ஆச்சாரியால் சொல்றார். சரி, இப்ப வந்து ஒரு சம்ஸ்காரத்தினால துவைத ஞானம் ஏன் வரக்கூடாதுன்னு கேட்டோம்னா, இந்த பிரம்ம ஞானம்ங்கிறது இருக்கே அது துவைதத்தை மட்டும் நிஷேதிக்கல, துவைதத்தின் பீஜமாக இருக்கக்கூடிய சம்சாரத்தையும் அது வந்து எடுக்கிறது. இந்த இந்த பாதக ஞானம் இருக்கே அது வந்து அதோடைய ஸ்வரூபம் எப்படி இருக்குன்னா அது வந்து அத்தியஸ்தத்தை மட்டும் எடுக்கல, அத்தியஸ்தத்தின் சம்ஸ்காரத்தையும் எடுக்கிறது. அது 3 காலங்களிலும் இல்ல
அப்படின்னு வந்து நிரூபிக்கிறது. அதனால திருப்பி இந்த துவைத விஞ்ஞானம் வரத்துக்கு வாய்ப்பு இல்ல. यद्यपि अन्यत्र वेदवाक्यानां विधिसंस्पर्शम् अन्तरेण प्रमाणत्वं न दृष्टं, तथापि आत्मविज्ञानस्य फलपर्यन्तत्वात् न विषयस्य शास्त्रस्य प्रामाण्यं शक्यं प्रत्याख्यातुम्. ஏதோ ஒரு இடத்துல கர்மகாண்டத்துல வேத வாக்கியங்கள் விதியுடைய சம்பந்தம் இல்லாம அதுக்கு பிரமாணத்துவம் இல்லாம இருக்கலாம். கர்மகாண்டத்துல அப்படி இருக்கலாம். ஆனா ஆத்ம விஞ்ஞானம் எப்படி இருக்குன்னா பலத்தை உருவாக்குற வரைக்கும் அது இருக்குது. அது எப்படின்னா அந்த ஆத்ம ஞானம் வந்த தட்சணமே அதோடைய பலம் நேர வந்துடுறது. அதுக்கு எந்த விதமான வந்து ஒரு விளம்பம் கிடையாது. இப்ப நான் ஆத்ம ஞானம் வருது, கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு மோட்சம் வருதுன்னு இல்ல. அது வந்த க்ஷணமே மோட்சம் வந்துருது. பலபர்யந்தத்வாத் தத் விஷயஸ்ய சாஸ்திரஸ்ய அப்பேற்பட்ட பலவத்தான சாஸ்திரம் இருக்கே, அதுக்கு பிராமாண்யம் இல்லன்னு யாரால சொல்ல முடியும்? இப்போ இந்த சாஸ்திரத்தின் சிரவண மனன நிதித்தியாசனத்தை பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஞானம் வந்து வந்த உடனே எல்லாருக்கும் தெரியும். இதுதான் உண்மைன்னு தெரியும். அத வந்து இல்லன்னு யாராலயும் சொல்ல முடியாது. न च अनुमानगम्यं शास्त्रप्रामाण्यं येन अन्यत्र दृष्टं நிதர்சனம் அபேக்ஷேத. இப்போ இது அனுமானம் போல இல்ல. அனுமானத்துல என்ன பண்றோம்? பர்வதோ வன்னிமான் தூமத்வாத் அப்படிங்கிறோம். ஏன்னா எங்கேயோ ஒரு இடத்துல இந்த அக்னியுக்கும் தூமத்துக்கும் ஒரு வியாப்திய பார்த்துட்டு எங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கெல்லாம் கண்டிப்பா அக்னி இருக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஞானம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு இடத்துல தூமத்தை மட்டும் பார்த்ததுக்கு அப்புறம் எங்கேயோ அங்க வன்னியும் இருக்கணும் அக்னியும் இருக்கணும் நமக்கு வந்து ஒரு அனுமானம் வருது. அதுல என்ன அபேட்சிக்கிறது? முன்னாடி இந்த தூமத்துக்கும் அக்னியுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு, காரிய காரண சம்பந்தம் இருக்குன்னு நமக்கு வந்து ஒரு ஞானம் இருந்திருக்கணும் முன்னாடி. அதுக்கு ஏதோ ஒரு இடத்துல பிரத்யக்ஷமாக எங்க தூமம் இருக்கோ அங்க அக்னியும் இருக்குன்னு பார்த்திருக்கணும். பல இடங்கள் அப்படி பார்த்துட்டு அதுக்கப்புறம் நமக்கு அந்த வியாப்தி ஞானம் வருது. எங்கெங்கெல்லாம் தூமம் இருக்கோ அங்கங்கெல்லாம் அக்னியும் இருக்கும்னு. அடுத்த வாட்டி நம்ம வெறும் தூமத்தை மட்டும் பார்க்கும்போது நமக்கு அந்த வியாப்தி பலத்தினால நம்ம சொல்றோம் இங்க அக்னியும் இருக்கு அப்படின்னு நம்ம யூகிக்கிறோம். இப்போ சாஸ்திரம் இருக்கே அது அனுமானத்தை போல இல்ல. அதுக்கு வேற ஏதோ ஒரு பிரமாணத்தின் ஆஹ் தயவு தேவையில்லை. சாஸ்திரம் ஒரு விஷயத்த சொல்றதுன்னா அது சுதந்திரமாக அந்த அதோடைய பிராமாண்யம் இருக்கு. அதுக்கு மத்த பிரமாணங்களின் வெரிஃபிகேஷன் வேலிடேஷன் தேவைப்படாது. அதெல்லாம் சொல்றார் நச்ச அனுமானகம்யம் சாஸ்திர பிராமாண்யம் ஏனான்யத்திர திருஷ்டம் நிதர்சனம் ஆஹ் அபேக்ஷேதா அப்படிங்கிறார். தஸ்மாத் சித்தம் பிரம்மண சாஸ்திர பிரமாணகத்துவம். இதனால நமக்கு தெளிவாக தெரிகிறது பிரம்மங்கிறது சாஸ்திர பிரமாணத்தினால தெரியப்படுற ஒரு வஸ்துன்னு தெரிகிறது நமக்கு. சரி, இதுல இருந்து முதல் வர்ணகம் இங்க முடிவதை அடையிறது. இங்க வந்து பூர்வபக்ஷி சொல்றார் வந்து பிரம்மத்தை சொல்வதற்கு தாத்பரியம் உடையதாக வேதாந்தங்கள் இல்ல. ஏன்னா பிரம்மம்னு ஒண்ணு இல்லவே இல்லை அப்படின்னு ஒரு பிரம்மநாஸ்திகவாதிகள் இவாள்லாம் பிரம்மம்னு ஒண்ணு இல்லைன்னு சொல்லுறா. ஏன்னா அந்த சாஸ்திரத்துல அதுல வந்து பிரம்மத்தை பத்தி தெரிய முடியாது. அடுத்த பூர்வபக்ஷி என்ன சொல்றாருன்னா அவ சொல்றார் வேதம் பிரம்மத்தை சொல்றது. ஆனா அதுக்கு மோட்சம் வருது அது வந்து பிரம்ம ஞானத்தினால வரல. அது வந்து உபாசனால வருது. அந்த உபாசனை பண்ணதுக்கு அப்புறம் ஒரு அதிர்ஷ்டத்தை சம்பாதிக்கிறோம். அந்த அதிர்ஷ்டத்துக்கு அப்புறம் நமக்கு வந்து பந்த நிவர்த்தி வருது. அதனால பிரம்ம ஞானம் மோட்சத்துக்கு காரணம் இல்லை அப்படின்னு பூர்வபக்ஷி சிந்திக்க பார்க்கிறார். இதனாலதான் இந்த ரெண்டு வர்ணகங்கள் வந்திருக்கு. முதல் வர்ணகத்துல பிரம்மம் தான் இதோடைய வேதாந்தத்துடைய தாத்பரியமான வந்து ஒரு அர்த்தம், தாத்பரியமான ஒரு விஷயம்னு சொல்றதுக்கு வந்திருக்கு. ரெண்டாவது ஞானாதேவத்து மோக்ஷக நது உபாசனா அப்படின்னு சொல்றதுக்கு வந்திருக்கு ரெண்டாவது. அத்ராபரே பிரத்யவதிஷ்டந்தே. இப்போ வேற ஒரு பூர்வ பட்சிகள் வந்து நிக்கிறார். யாரு? பிராபாகர மீமாம்சகர். यद्यपि शास्त्र प्रमाणकं ब्रह्म तथापि प्रतिपत्ति विधि விஷயத்தையா ஏவ சாஸ்திரேன பிரம்ம சமர்ப்பியதே. பிரம்மம்ங்கிறது இது பூர்வபக்ஷியுடைய வசனம். பிரம்மம்ங்கிறது சாஸ்திரமால தெரிஞ்சிருக்கலாம். ஆனா அது வந்து எப்படி தெரிஞ்சிருக்குன்னா இப்பேற்பட்ட உபாசனா விதியாக தெரிஞ்சிருக்குது. இத நீ பிரம்மத்தை உபாசனை பண்ணுன்னு வந்து பிரதிபத்தி விதி விஷயத்தையா ஏவ சாஸ்திரேன பிரம்ம சமர்ப்பியதே அப்படிதான் பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கே தவிர
இது பிரம்மத்தின் ஸ்வரூபத்தை மட்டும் சொல்றதுக்காக சாஸ்திரம் வரல அப்படின்னு இந்த பூர்வபக்ஷி சொல்றார். இப்போ இந்த வேதாந்தத்துல 2 விதமான வாக்கியங்கள் உண்டு. வேதங்களே 2 விதமான வாக்கியம் உண்டு. காரியபர வாக்கியம், சித்தபர வாக்கியம்னு. காரியபர வாக்கியங்கள்னா ஒரு காரியத்தை சொல்றது. சித்தபர வாக்கியத்துல எந்த விதமான ஒரு கிரியை இல்ல. ஒரு பிரவருத்தியும் இல்லை, நிவர்த்தியும் இல்லை. அது ஸ்வரூபத்தை சொல்றதுக்காக வந்திருக்கு. இந்த பூர்வபக்ஷி சொல்றாரு, இந்த சித்தபர வாக்கியங்கள்லாம் இருக்கே, அதெல்லாம் பிரமாணமாக இருக்காது. இந்த உலகத்துல சித்தபர வாக்கியங்களுடைய பிரயோகம் இருக்கலாமே தவிர, ஆனா அதனாலேயே அப்பேற்பட்ட வாக்கியங்கள் பிரமாணமாக இருக்குன்னு அவ ஒத்துக்கிறதுக்கு அவளுக்கு விருப்பம் இல்லை. அவ என்ன சொல்றான்னா, இந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மான்னு இருக்கே, அது எந்த விதமான கிரியை சொல்லல. அதுக்கு பிராமாண்யம் கொடுக்கறதுக்கு அப்பேற்பட்ட வாக்கியங்கள் ஏதோ ஒரு உபாசனா விதியுடைய சேர்ந்திருக்கணும். அப்படி இருந்தாதான் அதுக்கு பிராமாண்யம் இருக்கு. அதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்றார். யதா யூப ஆஹவனியாதீனி அலௌகிகான்யபி விதிசேஷதையா சாஸ்திரேன சமர்ப்பியந்தே தத்வதே. இப்போ சில வார்த்தைகள்லாம் இருக்கு. அதெல்லாம் நமக்கு வெறும் வேதத்தினாலதான் தெரிகிறது. யூபம் அப்படின்னா அந்த ஒரு ஒரு மரக்கட்டையில இந்த பசுவை கட்டுறதுக்காக அது யூபம், சாக்ரிபிஷியல் போஸ்ட். அப்புறம் ஆகவனியம்னு ஒரு அக்னி, காரபத்திய அக்னி, ஆகவனிய அக்னி, தட்சிணாக்னின்னு அக்னிகள்லாம் இருக்கு இல்லையா? அதுல ஆகவனிய அக்னின்னு ஒரு அக்னி இருக்கு. அதெல்லாம் நமக்கு லௌகிக அக்னியா இல்ல, வைதிக அக்னி தான். வேதம் இருக்கிறதுனாலதான் இப்பேற்பட்ட வாக்கியங்கள்லாம் விஷயங்கள்லாம் தெரியுது. இதெல்லாம் எந்த மாதிரி விஷயங்கள்? இதெல்லாம் கிரியாபரமான விஷயம் இல்ல. இது ஒரு இருக்கிற வஸ்து, பரிநிஷ்டித பூத வஸ்து தான் இது. இப்பேற்பட்ட வஸ்துவை பத்தி வேதம் சொல்றது. ஆனா அது எப்படி சொல்றது? யூப்பம் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிக்கல. அந்த யூப்பத்தை நீ யாகத்துல பிரயோகம் பண்ணு அப்படின்னு சொல்றது. ஆகவனிய அக்னின்னு சொல்லி நிக்கல. அந்த ஆகவனியத்துல ஆகுதியை போடு அப்படின்னு சொல்றது. அப்படின்னா என்ன? ஏதோ ஒரு விதிசேஷமாகத்தானே சொல்லப்பட்டிருக்கு. அதே மாதிரிதான் பிரம்மமும் இதுதான் பிரம்மம்னு சொல்லி விடல. அதை ஒரு உபாசனா விதியோட சேர்த்து விடணும். நம்மளோட கர்த்தவியம் இது அப்படிங்கிறாரு. இப்போ லோக பிரசித்தமாக இருக்கிறதுனாலேயே அதுல அந்த விஷயத்தின் ஞானத்தை போதனம் படுறதுக்காக அதுல பிராமாண்யம் இருக்குன்னு சொல்ல முடியாது. அதோடைய பிராமாண்யம் அது ஒரு கிரியையுடைய சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அதுக்கு பிராமாண்யம் இருக்கு. குத ஏத்தது பிரவருத்தி நிவர்த்தி பிரயோஜன பரத்வாத் சாஸ்திரஸ்ய. ஏன்னா எந்த ஒரு சாஸ்திரமா இருந்தாலும் அந்த சாஸ்திரம் இத பண்ணு இத பண்ணப்படாதுன்னு பிரவருத்தி நிவர்த்தி பரமாகத்தான் இருக்கணுமே தவிர வெறும் ஸ்வரூப அவபோதனம் படுறதுக்காக அது தாத்பரியம் அதுல இருக்காது. ததாஹி சாஸ்திர தாத்பரிய விதாம் அனுக்கிரமணம் அப்படின்னு சொல்லிட்டு சபரசுவாமி என்ன சொல்லியிருக்காருன்னு, சபரசுவாமிங்கிறது பூர்வ மீமாம்ச சூத்திரத்துக்கு, ஜெய்மினி சூத்திரத்துக்கு பாஷ்யம் எழுதினவர். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்றாரு. திருஷ்டோஹி தஸ்யார்த்தः கர்மாவபோதனம் நாம. அது தஸ்யன சாஸ்திரத்துக்கு, சாஸ்திரஸ்ய எது திருஷ்டமான அர்த்தம், அது திருஷ்டமான பிரயோஜனம் என்ன? இந்த கர்மத்தை சொல்வதற்கு தான் இருக்கு அப்படின்னு சபரசுவாமியே சொல்லியிருக்காருன்னு இந்த பிராபாகர மீமாம்சகர் சொல்றார். அப்புறம் சோதனேதி கிரியாயாக பிரவர்த்தகம் வச்சனம். சோதனான்னு என்ன அர்த்தம்? சோதனா லக்ஷணோர்த்தோ தர்ம அப்படின்னு சொல்றதே இந்த பூர்வ மீமாம்சக சூத்திரம். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இங்க சோதனா அர்த்தத்துக்கு என்ன ஒரு லட்சணம் சொல்லியிருக்காருன்னா, பூர்வ மீமாம்ச பாஷ்யக்காரர் இந்த சோதனா என்பது ஒரு செயலை தூண்டி வைக்கிறதுக்கு தான் வந்திருக்குது. இப்பேற்பட்ட விஷயத்த பண்ணுன்னு சொல்ல வந்திருக்கு. அதுதான் அப்பேற்பட்ட வச்சனம் தான் சோதனா அப்படிங்கிறார். அப்புறம் ஜெய்மினி சூத்திரம் தஸ்ய ஞானம் உபதேசக. தஸ்யனா தர்மஸ்ய. அந்த தர்மம் இருக்கே, அந்த தர்மத்தின் ஞாபகம். இங்க ஞானம்னா ஞாபகம்னு அர்த்தம். எது தர்மம்னு சொல்வதற்கு ஒரு வாக்கியம் வந்திருக்கே, அதுதான் உபதேசம், அதுதான் இங்க விதின்னு அர்த்தம். தத் பூதானாம் கிரியார்த்தேன சமாம்னாயக. இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் இருக்கே, பூதானாம்னா சித்தபர வாக்கியங்கள்லாம், இந்த அர்த்தவாத வாக்கியங்கள்லாம் ஏதோ ஒரு கிரியையுடைய சம்பந்தப்படுத்திட்டு தான் அதுல அர்த்தம் இருக்கு. கிரியார்த்தேன சமாம்னாயக அப்படின்னு இங்க சொல்லியிருக்காரு அவர். அப்புறம் ஆம்னாயச கிரியார்த்தத்வாத் அத்ததர்த்தானாம் ஆனர்த்தக்கியம்னு முன்னாடியே பார்த்தோம் நம்ம. இப்ப இந்த வேதத்தின் ஆம்னாயத்தின் தாத்பரியம் எதுல இருக்குன்னா, கிரியாவை சொல்றதுலதான் இருக்கு. அந்த கிரியாபோதகமான வாக்கியங்களை விட்டு மத்த வாக்கியங்கள்ல
சுவார்த்தத்துல தாத்பரியம் கிடையாது அப்படின்னு இந்த இந்த சாஸ்திரத்தின் தாத்பரியத்தை தெரிந்தவர்கள் நான் சாஸ்திர தாத்பரிய விதாம் அப்படின்னு போட்டிருக்காரு. அதுக்கு பூர்வபக்ஷி என்ன சொல்றாருன்னா, இது நான் சொல்லல. ரொம்ப பெரிய மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கார். சபரஸ்வாமி, ஜெயமினி மகர்ஷிகள் போல மகர்ஷிகள்லாம் சொல்லியிருக்கார். அதனால நீங்க தனியா இந்த வேதாந்தத்துக்கு சுவார்த்தத்துல நீங்க அர்த்தம் கல்பிக்கிறது சரியில்லைன்னு பூர்வபக்ஷி சொல்றார். அத்தः புருஷம் क्वचिद् விஷய விசேஷே பிரவர்த்தயத் குதश्चित् விஷய விசேஷாத் நிவர்த்தயத் அர்த்தவத் சாஸ்திரம். இந்த சாஸ்திரம் எப்படி அர்த்தமுடையதாக இருக்குன்னா, ஏதோ ஒரு புருஷனை இப்பேற்பட்ட காரியங்களை பண்ணுன்னு சொல்றதுக்கு, அப்புறம் அதே புருஷனையே இல்லைன்னா வேற புருஷனை இப்பேற்பட்ட காரியங்களை பண்ணாதன்னு சொல்றதுக்கு தான் சாஸ்திரம் வந்திருக்கு. அப்படி சொல்றதெல்லாம் அதுல அர்த்தவத்துவம் இருக்கே தவிர, நீங்க எதுவுமே சொல்லாம எந்த காரியமும் பண்ணாத, இந்த காரியமே பண்ணாம விஷயத்தின் ஸ்வரூபத்தை மட்டும் சொல்றதுல தாத்பரியம் கிடையாது. தத் சேஷதையாச்ச அந்யத் அந்யத் உபயுக்தம். அப்பேற்பட்ட விதி நிஷேதங்களின் சேஷமாகத்தான் மத்த வாக்கியங்கள்லாம் இருக்கணும். தத் சாமான்யாத் வேதாந்தானப்பி ததைவ அர்த்தவத்தம் ஸ்யாத். இப்போ இது கர்மகாண்டத்துல மட்டும் இப்படி நியமம்னு இல்ல, வேதாந்தத்திலும் இதே நியமம் தான். ஏன்னா அது சாமான்யமாக இருக்கு. இந்த வேதாந்த வாக்கியத்துக்கு ஒரு ஒரு தனி ஒரு மகத்துவம் இல்ல. கர்மகாண்டத்துல என்ன எந்த வேதத்துல இருக்கோ அதே வேதத்துல ஞான காண்டமும் இருக்கு. அப்படி இருக்கிறதுனால கர்மகாண்டத்துல எந்த நியாயத்தால அதை நம்ம அர்த்தத்தை புரிஞ்சுக்கணுமோ அந்த வாக்கியத்தை, அதே நியாயங்களை வச்சுதான் நம்ம வேதாந்தத்தையும் புரிஞ்சுக்கணும். கர்மகாண்டத்துல இப்படி சொல்லிருக்கு, இந்த அர்த்தவாத வாக்கியங்களுக்கு விதிசேஷமாக சொல்லிருக்கு. அதே மாதிரி இங்க வேதாந்தத்துல வரக்கூடிய சித்தபரமான வாக்கியங்கள்லாம் உபாசனா விதிசேஷமாகத்தான் இருக்கணும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றார். சதீச்ச விதிபரத்வே யதா ஸ்வர்காதி காமஸ்ய அக்னிஹோத்ராதி சாதனம் விதீயதே ஏவம் அமிர்தத்வ காமஸ்ய பிரம்மஜானம் விதீயதே இது யுக்தம். அப்படி இருக்கிறதுனால இங்க விதிபரமாக சாஸ்திரம் இருக்கிறதுனால, எப்படி யாருக்கு ஸ்வர்க்கத்துல ஆசை இருக்கோ அவனுக்கு அக்னிஹோத்திரத்தை விதித்திருக்கோ, யாருக்கு அமிர்தத்துவத்துல இச்சை இருக்கோ அவனுக்கு உபாசனா, இந்த பிரம்ம ஜானம் உபாசனையாக அது விதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றார். அதுக்கு ஒரு 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 பிரச்சனை வரலாம். இதுக்கு என்ன பிரச்சனை வரலாம்? நனு இக ஜிக்ஞாஸ்ய வைலட்சண்ய முக்தம். இங்க கர்மகாண்டத்துக்கும் ஞான காண்டத்துக்கும் ஜிக்ஞாசியம் என்ன விஷயம் என்ன? அது வேற வேறையாத்தானே இருக்கு. கர்மகாண்டே பவ்யோ தர்மோ ஜிக்ஞாசிய. இது நம்ம முன்னாடியே பார்த்தோம். கர்மகாண்டத்தில் ஜிக்ஞாசியம் எது? எது விஷயம்? தர்மம் தான் ஜிக்ஞாசியம். அது எப்படி வரக்கூடிய ஒண்ணு. இகது பூதம் நித்திய நிர்வൃத்தம் பிரம்ம ஜிக்ஞாசியம் இது. இங்கேயோ இங்க இது வேதாந்தத்திலேயோ இருக்கக்கூடிய எப்பவுமே இருக்கக்கூடிய பிரம்மம் தான் அதுல ஜிக்ஞாசியமாக இருக்கு, ஜிக்ஞாசா விஷயமாக இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல இந்த எது ஜிக்ஞாசியமோ அதுல வேறுபாடுகள் இருக்கு. இப்போ அதனால இந்த பலமும் வேறாகத்தானே இருக்கணும். தத்ர தர்மஜான பலாத் அனுஷ்டான அபேக்ஷாத் விலக்ஷணம் பிரம்மஜான பலம் பவித்தும் அர்ஹதி. அங்க ஒரு வரக்கூடிய தர்மத்தின் ஞானத்தோட அங்க நிக்கல. அது ஒரு விஷயத்த பண்ணினாத்தான் அந்த தர்மம் வரும். அதுக்காக அந்த தர்மம் வரணும்னா அதுக்கு அனுஷ்டான அபேட்சம் இருக்கு. ஆனா இங்கேயோ பிரம்ம ஜானத்துக்கே பலம் இருக்கிறதுனால அந்த பலத்திலும் வேறுபாடு இருக்கே அப்படின்னு ஒரு பூர்வ இப்ப அப்படின்னு அந்த பூர்வபக்ஷிக்கு ஒரு பூர்வபக்ஷி அதாவது சித்தாந்தி கேட்டான்னா அதுக்கு அந்த இவர் சொல்றார், இந்த பூர்வ மீமாம்சகர் சொல்றார், நார்ஹத்யேவம் பவிதும் காரிய விதி பிரயுக்தேவ பிரம்மண பிரதிபாத்தியமானத்வாத். அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா பிரம்மம் என்பது ஒரு விதியின் காரிய சேஷமாகத்தான் சொல்லப்பட்டிருக்கு. அந்த காரிய விதியோடைய பிரயுக்தமாகத்தான் இருக்கு. அந்த காரிய விதியில சேர்ந்து இருக்கிறதுனாலதான் அப்படிதான் அந்த பிரம்மத்தை சொல்லப்பட்டிருக்கு. ஆத்மாவா அரே திரஷ்டவ்யா அப்படின்னு சொல்றது. அப்படின்னு அர்த்தம், இந்த தவ்ய பிரத்யம் இருக்கே அதுக்குன்னா என்ன ஒரு ஒரு விதியை குறிக்கிறது. விதி அதுக்கு சொல்ல ஆத்மாவாரே திரஷ்டவியனா ஆத்மாவை பார்க்கணும்னு அர்த்தம். ஆத்மாவை பாருன்னு அர்த்தம். அப்படின்னா உபாசனா பண்ணு. யா ஆத்மா அபஹதபாத்மா சோன்வேஷ்டவ்ய ச விஜிக்யாசித்தவ்ய. திருப்பி தவ்ய பிரத்யம் வருது. அன்வேஷ்டவ்ய அதை தேடு.
விஜிக்யாசித்தவ்ய, அதுக்கு விசாரம் பண்ணு, திருப்பி உபாசனாவை பண்ணு பண்ணுன்னு தான் சொல்றக்கு. அப்புறம் ஆத்மா இத்தியவ உபாசீதானே வருதே இந்த பிருகதாரண்யக்க உபனிஷத்துடைய 4வது பிராமணம் புருஷவித பிராமணத்துல ஆத்மா இத்தியவ உபாசீதான்னு வந்து அந்த உபாசித்தால விதிலிங் வருது, விதியை குறிக்கிறது. ஆத்மானமேவ லோக உபாசித்தான்னு திருப்பி பிருகதாரண்யக்க உபனிஷத்துலயே வருது. பிரம்ம வேத பிரம்மைவ பவதி, யார் பிரம்ம தெரிஞ்சுக்கிறானோ அவன் பிரம்மனாகவே ஆகிறான்னு இப்பேற்பட்ட விதி வாக்கியங்கள்லாம் இருக்கே. இந்த விதி வாக்கியங்கள்லாம் ஒரு விஷயத்த பண்ணு பண்ணு பண்ணுன்னு ஆத்மாவை தியானம் பண்ணு, ஆத்மாவை தியானம் பண்ணு, ஆத்மாவை தியானம் பண்ணுன்னு வந்து ஒரு விதியை தானே சொல்றது. அப்படி வந்து ஒரு அந்த எப்பேற்பட்ட வாக்கியங்கள் இருக்கிறதுனால என்ன இந்த ஆத்மா, கோசவ் ஆத்மா, கிம் தத் பிரம்ம இது ஆகாங்காயாம் தத் ஸ்வரூப சமர்ப்பணேன சர்வே வேதாந்தா உபயுக்தாக. அப்படி ஒரு கேள்வி வரலாம், இது ஆத்மானா என்ன, அதுக்கு வந்து சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு வந்திருக்கு. இப்போ அது அந்த சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மாங்கிறது ஒரு சித்தபரமான வாக்கியமா இருக்கு. ஆனா அது ஏன் வந்திருக்குன்னா அப்பேற்பட்ட ஆத்மாவை திரஷ்டவ்யா, மந்தவ்யா, நிர்த்தியாசிதவ்யா, அன்வேஷ்டவ்யா, உபாசீத அப்படின்னு இந்த இந்த விதியோட உபாசனா விதியோடைய அங்கமாத்தான் இந்த சித்தபர வாக்கியங்கள்லாம் இருக்கு அப்படின்னு வந்து இவர் சொல்றார். அப்படி இருக்கிறதுனால தான் வந்து இது என்ன இந்த ஆத்மா அப்படின்னு ஒரு கேள்வி வருதுன்னா, அதுக்கு வந்து சில திருஷ்டாந்தங்கள்லாம் சொல்றாரு. எப்படி எந்த மாரி சித்தபர வாக்கியங்கள்லாம் இருக்கு? அது எப்பேற்பட்ட பிரம்மத்த சொல்றதுன்னா, நித்யः, சர்வஜ்ஞः, சர்வகதः, நித்யத்ருப்தः, நித்ய சுத்த புத்த முக்த ஸ்வபாவः, விஞ்ஞானம் ஆனந்த பிரம்ம இத்தியமாதேக. இப்படிலாம் வந்து பிரம்மம் இருக்கு. அது நித்தியமாக இருக்கு. அது சர்வஜராக இருக்கு. அது சர்வகதராக இருக்கு. எந்த விதமான தேச கால வஸ்து பரிச்சின்னத்துவம் ரஹிதமாக இருக்கு. நித்திய சுத்தமாக இருக்கு. நித்திய புத்தமாக இருக்கு. நித்திய முக்தமாக இருக்கு. விஞ்ஞான ஸ்வரூபமாக இருக்கு. ஆனந்த ஸ்வரூபமாக இருக்குன்னு இப்படி ஸ்வரூப போதக வாக்கியங்கள்லாம் அந்த உபாசனா விதிசேஷமாகத்தான் இருக்கு அப்படிங்கிறார். தது உபாசனாச்ச சாஸ்திர திருஷ்டோ அதிருஷ்டோ மோக்ஷः பலம் பவிஷ்யதே. அப்பேற்பட்ட பிரம்மத்தை உபாசனா பண்ணுவதனால ஒரு இரு இல்லாத ஒரு மோட்சம் அடையறோம். நம்ம அதிர்ஷ்ட பலமாக மோட்சத்தை அடையறோம். அந்த அதிர்ஷ்ட பலம் அபூர்வமாக சாஸ்திரமால சொல்லப்பட்டிருக்கு. அதனால கர்த்தவ்ய விதி அனனுப்பிரவேசயது வஸ்து மாத்திர கதனே ஹானோபாதான அசம்பவாத் சப்தத்வீபா வசுமதி ராஜாசௌ கச்சதி இத்தியாதி வாக்கியவத் வேதாந்த வாக்கியானாம் அனர்த்தக்கியமேவ ஸ்யாத். இப்படி வந்து எந்த விதமான ஒரு கர்த்தவ்ய விதியுடைய சேஷமாக இல்லாம வெறும் அதோடைய வஸ்து ஸ்வரூபத்தை மட்டும் சொல்றதுக்கு வஸ்து மாத்திர கதனே அதுக்கு வந்து ஒரு அனர்த்தக்கியம் வரும். ஏன்? ஹானோபாதான அசம்பவாத், அதை எடுத்துக்கவும் முடியாது, அதை தெரிஞ்சு அதை விடவும் முடியாது. ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு வஸ்துவை தானே சொல்றதுக்கு. அப்படி இருந்தேன்னா அது வந்து அனர்த்தகமாகத்தான் இருக்கும். எப்படி? அதுக்கு லௌகிக வாக்கியங்கள்லாம் சொல்றார். சப்தத்வீபா வசுமதி, இந்த உலகத்தில் 7 தீபங்கள் இருக்கு. 7 கான்டினென்ட்ஸ். ராஜாசோ கச்சதி, அங்க ராஜா அங்க போறார். அப்படிலாம் சொல்றோமே, அப்பேற்பட்ட வாக்கியங்கள்னால அதனால என்ன? அதனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்படி வந்து பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். அது விதியோடய சேர்ந்து இல்லைன்னா அது பிரயோஜனம் இல்லாம ஆயிடும். அதுக்கு ஒரு பூர்வபக்ஷி சொல்றார். பூர்வபக்ஷின்னு யாரு? நம்ம தான் சித்தாந்தி தான் சொல்றோம். ननु वस्तुमात्रकथनेऽपि रज्जुर्यं नायं सर्पः इत्यादौ भ्रान्तिजनितभीतिनिवर्तनेन अर्थवत्त्वं दृष्टं, तथा इहापि असंसारी आत्मवस्तुकथनेन संसारित्वभ्रान्तिनिवर्तनेन अर्थवत्त्वं स्यात्. இப்போ வஸ்து ஸ்வரூப கதனத்தினாலே வந்து பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க சொல்லியிருந்தேளே, அப்படி கிடையாது. ஒரு பாம்பை பார்த்து ஒரு கயிறை பார்த்து பாம்புன்னு நினைச்சு பயப்படுறோம் நம்ம. அதுக்கு இல்லப்பா இது பாம்பு கிடையாது, இது வந்து ஒரு கயிறு, ரஜ்ஜுரியம் நாயம் சர்ப்பக அப்படின்னு ஒரு பிராந்தினால பிறந்த ஒரு பயம் இருக்கே, அந்த பயத்தை நிவர்த்தி பண்றதே இந்த வந்து வஸ்து மாத்திர கத்தனம். இது ரஜ்ஜு ஸ்வரூபத்தை காட்டுறது, கைல ஸ்வரூபத்தை காட்டுறது. அந்த வெறும் இந்த கைல ஸ்வரூபத்தை காட்டுனாலே வந்து அந்த பாம்பு இல்லைன்னு வந்து அந்த அந்த பயம் போயிடுறது இல்லையா நமக்கு. அப்படி வந்து உலகத்துல லோகத்துல பாக்குறோம் நம்ம. அதே மாதிரி நீ வந்து சம்சாரின்னு உன்னை நினைச்சுட்டு இருக்க, நீ சம்சாரி கிடையாதுப்பா, நீ அசம்சாரி அப்படின்னு ஒரு பிராந்தி ஜனித சம்சாரித்துவத்தோட நிராகரணம் பண்றதுலயே வந்து ஒரு பெரிய ஒரு லாபம் இருக்கே.
அதனாலேயே அது வந்து அப்பேற்பட்ட வஸ்து மாத்திர கதனம் பண்ணக்கூடிய வாக்கியம் அதுல வந்து ஒரு பிரயோஜனத்துவம் இருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அதுக்கு சொல்றார் அது எப்ப சாத்தியம் சியாதேததேவம் यदि रज्जुस्वरूप श्रवण मात्रेणैव सर्पभ्रान्तिः संसारित्वभ्रान्तिः ब्रह्मस्वरूप श्रवण मात्रेण निवर्तेत இப்போ இந்த ரஜ்ஜு இது ரஜ்ஜு சர்ப்பம் கிடையாது அந்த சொல்றதுனாலயே வந்து இந்த சர்ப்ப பிராந்தி போயிடுறது. ஆனா நீ பிரம்மம் ஜீவன் கிடையாதுன்னு அத வந்து அந்த வாக்கியத்தை கேட்டதுனாலயே நமக்கு வந்து நான் வந்து ஜீவன் கிடையாதுன்னு பிராந்தி போறதா போல இல்லையா? ஏன்னா நது நிவர்த்ததே ஸ்ருத பிரம்மணோபி யதா பூர்வம் சுகதுக்காதி சம்சாரி தர்ம தர்சனாத் அப்படிங்கிறாரு. ஆனா அப்படி போல. ஏன்னா நிறைய பேருக்கு வந்து இந்த மாதிரி சிரவணம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு எல்லாருக்கும் வந்து இந்த வாக்கியங்கள் எல்லாம் கேட்டிருக்கா. அகம் பிரம்மாவையும் வாக்கியம் கேட்டிருக்கா. தத்துவமசின்னு வாக்கியம் கேட்டிருக்கார். அப்படி கேட்டும் அவள்லாம் சம்சாரியா தான் இருக்கா. அவளுக்கு வந்து சுக துக்கங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. கோபதாபங்கள்லாம் வந்துட்டு தான் இருக்கு. அப்படி இந்த வஸ்து ஸ்வரூப கதனத்தினாலேயே வந்து ஒரு லாபம் வரும்னு இருந்ததுன்னா இந்த வஸ்து ஸ்வரூப கதனம் தத்துவமசி அப்படின்னு அந்த இந்த வாக்கியத்தை கேட்டதுனாலயே வந்து நீ சம்சாரத்துவம் போயிருக்கணுமே. ஆனா போகல. எல்லாரும் எப்படி இருந்த சம்சாரியா இருக்காளோ அதுக்கு முன்னாடி அதே மாதிரிதான் இருக்கு அதுக்கப்புறம். அதனால என்ன அர்த்தம்? இந்த ஞானத்தினால மட்டும் மோட்சம் வராது. அந்த உபாசனையும் பண்ணணும் அப்படின்னு பூர்வபக்ஷி சொல்றார். அதனால் ஸ்ரோதவ்யோ மந்தவ்யோ நிதித்தியாசித்தவ்யः இதி ஸ்ரவணோத்தர காலயோः மரண நிதித்தியாசனயோः விதிதர்சனாத். ஏன்னா இதனால தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு, ஸ்ரவணத்தை மட்டும் பண்ணிட்டு விடுன்னு சொல்லல. அதுக்கப்புறம் மரணத்தையும் பண்ணு, நிதித்தியாசனத்தையும் பண்ணுன்னு சொல்லிருக்கு. இதெல்லாம் இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இதெல்லாம் வந்து கேட்கறதுக்கு அவ்வளவு கன்வின்சிங்கா இருக்கு. ஆனா அது வந்து பூர்வபக்ஷம் இது. இது வந்து இது வந்து பிரம்மம் வந்து உபாசனா விதிசேஷமாக இருக்குன்னு சொல்றதுக்கு தான் இதை பூர்வபக்ஷி வரார். இது வந்து சித்தாந்தம் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கணும். இந்த பூர்வபக்ஷி என்ன சொல்றார், ஸ்ரோதவ்யோன்னு சொன்னதுக்கு அப்புறம் மந்தவிய நிதித்தியாசித்தவியன்னு மரணம் பண்ணு நிதித்தியாசனம் பண்ணுன்னு சொல்றீக்கே. அதனால என்ன அர்த்தம்னா வந்து ஒரு விதியோடைய சம்ஸ்பர்ஷம் இருக்கு, விதியோட சேஷத்துவம் இருக்கு இங்க. ஞானத்தினாலேயே வந்து மோட்சம் அடைய முடியாது. தஸ்மாத் பிரதிபத்தி விதி விஷயத்தக ஏவ சாஸ்திர பிரமாணகம் பிரம்ம அபியுபகந்தவ்யம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். அதனால இந்த வந்து சாஸ்திர பிரமாணகமாக இந்த பிரம்மம் இருந்ததுன்னா அது எப்படி இருக்கு, பிரதிபத்தி விதி விஷயமாகத்தான் இருக்கு. அது வெறும் பிரம்ம ஞானத்தை வந்து குறிக்கிறதுக்காக மட்டும் சாஸ்திரம் வரல. இந்த பிரம்ம ஞானத்துக்கு அப்புறம் பிரம்ம உபாசனையும் பண்ணணும்னு சொல்றதுதான் சாஸ்திரம் வந்திருக்கு அப்படின்னு வந்து பூர்வபக்ஷி கொண்டு வந்து நிறுத்துறார். இப்போ இங்க வந்து சித்தாந்தி சங்கராச்சாரியர் வந்து சொல்றார், அர்த்த அபிதீயத்தே ந. இப்போ நாங்க சொல்றோம் இதுக்கு பதில். நீங்க பூர்வபக்ஷத்தை எழுப்பியிருக்கேள், அதுக்கு நாங்க பதில் சொல்றோம் இல்லை. ஏன்? கர்ம பிரம்ம வித்யா பலயோகோ வைலட்சண்யா. ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு கர்மத்துடைய பலத்துக்கும் பிரம்ம ஜானத்துடைய பலத்துக்கும். இப்போ எப்படி வந்து கர்ம பலம் இருக்கு, கர்மம் எப்படி இருக்குன்னு ஆச்சாரியார் வந்து ஒரு ஒரு மீமாம்சை பண்றாருங்க. பூஜித்த விசாரம். ஷாரீரம் வாச்சிகம் மானசம் ச கர்ம ஸ்ருதி ஸ்மிருதி சித்தம் தர்மாக்கியம். இந்த ஸ்ருதி ஸ்மிருதி அப்படின்னு சாஸ்திரத்துல ஒரு விஷயத்த சொல்லப்பட்டிருக்கு, தர்மம் என்கிற விஷயம். அந்த தர்மாக்கியமான விஷயம் 3 விதமா இருக்கு. 3 விதமா கர்மம் இருக்கு. அது வந்து ஷாரீரக கர்மம், அதாவது உடம்பால பண்ணக்கூடிய கர்மம் ஷாரீர கர்மம். வாச்சிக கர்மம், வாயால சொல்ல பண்ற கர்மம், ஜபம் இத்தியாதி. மானச கர்மம், உபாசனா இத்தியாதி. இப்படி 3 விதமான கர்மாக்கள் ஸ்ருதியால சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் தர்மம்னு பேரு. எத் விஷயா ஜிக்யாசா அதாத்தோ தர்ம ஜிக்யாசா இது சூத்திரதா. இப்பேற்பட்ட கர்ம போதக வாக்கியங்களின் விசாரத்தை பண்றதுக்கு தான் அதாத்தோ தர்ம ஜிக்யாசான்னு ஜெய்மினி சூத்திரம் வந்திருக்கு. அது அதாத்தோ தர்ம ஜிக்யாசால அதாத்தோ அதர்ம ஜிக்யாசான கூட இருக்கு. ஏன்னா எந்த மாதிரி விஷயங்களை பண்ணக்கூடாதுன்னு வந்து ஒரு விசாரம் கூட இருக்கு. அது வந்து நிஷேதபரமான வாக்கியங்களின் விசாரம். அதர்மோபி ஹிம்சாதிகி பிரதிஷேத சோதனா லட்சணத்வா ஜிக்யாஸ்ய பரிகாராய. இப்போ அதர்மமும் எந்த மாதிரி அதர்மம்,
ஹிம்சாதி போல அதர்மமும் நிஷேதத்தின் விஷயமாக இருக்கிறதுனால அதுவும் தெரிஞ்சாகணும். எதனால தெரிஞ்சாகணும்? பண்றதுக்கு இல்ல, விடுறதுக்கு. பரிகாராய ஜிக்ஞாஸ்ய, அது விடுறதுக்கு நம்ம தெரிஞ்சுக்கணும். தயோஷ்ச தயோஹோ சோதனா லக்ஷணயோஹோ அர்த்தானர்த்தயோஹோ தர்மாதர்மயோஹோ பலே பிரத்யக்ஷே சுகதுக்கே ஷரீர வாங் மனோவிஹிரேவ உபபுஜ்யமானே விஷயேந்திரிய சம்யோக ஜன்யே பிரம்மாதிஷு ஸ்தாவராந்தேஷு பிரசித்தே. அந்த ரெண்டு இருக்கு. எது ரெண்டு? தர்மம் அதர்மம்ங்கிறது. எது சோதனா லக்ஷணயோகோ, அதாவது அதெல்லாம் அந்த தர்மமும் அதர்மமும் சோதனா என்கிற விதிக்கும் நிஷேதம் என்கிற நிஷேதத்துக்கும் விஷயமாக இருக்கு. அதோடைய விஷயம் எப்படி இருக்கு? அது நம்ம பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறோம் அதோட விஷயங்கள். தர்மத்தை பண்ணோம்னா அதோடைய சுகத்தை நம்ம பிரத்யக்ஷமா அனுபவிக்கிறோம். அதர்மத்தை பண்ணோம்னா அதை பிரத்யக்ஷமா அதுவும் அனுபவிக்கிறோம். அதெல்லாம் சொல்றார், தயோஹோ அர்த்தானர்த்தயோஹோ தர்மாதர்மயோஹோ பலே பிரத்யக்ஷே சுகதுக்கே. அது எப்படி அனுபவிக்கிறோம் நம்ம? ஷரீர வாங் மனோபிரேவ உபபுஜ்யமானே. இந்த உடம்புனாலையும் இந்த வாக்காலையும் மனசால நம்ம அனுபவிக்கிறோம். ஒரு உடம்பால நல்ல கர்மாவை பண்ணானா இந்த உடம்புக்கு சுகம் வருது. இந்த வாக்கால நல்ல கர்மாவை பண்ணானா வாக்குக்கு சுகம் வருது. மனசால நல்ல கர்மா பண்ணானா மனசு சுகம் வருது. அதே கெட்ட கர்மா பண்ணானா இந்த மூணுக்கும் துக்கமும் வருது. அது எப்படி வருது இந்த சுகம் துக்கம்னா? விஷயத்துடைய சம்பர்க்கத்தினால வருது. ஒரு நல்ல விஷயத்த பார்க்கிறோம், நமக்கு மனசுக்கு ஆனந்தம் வருது. ஒரு ஒரு மோசமான விஷயத்த பார்க்கிறோம், கேட்கிறோம், அதுல நமக்கு துக்கம் வருது இல்லையா? அது இந்த விஷயத்துடைய சம்பர்க்கம், விஷயேந்திரிய சம்யோகஜன்யே பிரம்மாதிஷு ஸ்தாவராந்தேஷு பிரசித்தே. இது நம்ம மனுஷாளுக்கு மட்டும் இல்ல, ஹிரண்ய கர்ப்பர் பிரம்மா இருக்காரே, அவர்கிட்ட இருந்து ஆரம்பிச்சு சதுர்முக பிரம்மா கிட்ட இருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன ஒரு ஸ்தாவரமும் ஜங்கமமும் இருக்கு. ஸ்தாவரம்னா வந்து ஆடாம இருக்கக்கூடியது. அதாவது செடி கொடிகள். அந்த செடி கொடிகள்ல இருந்து ஹிரண்ய கர்ப்பர வரைக்கும் எல்லாருக்கும் இந்த சுகமும் துக்கமும் ரெண்டுமே மிஸ்ரிதமாகத்தான் இருக்கும். இங்க ஏன் பாஷ்யக்காரர் ஷரீர மனோபிரேவ உபபுஜ்யமானேன்னு சொல்றாருன்னா, இந்த தர்மத்தின் விஷயத்தை அனுபவிக்கிறதுக்காக ஒரு மாத்தியமம் தேவை, ஒரு மீடியம் தேவை. அந்த மீடியம் தான் இந்த உடம்பு. அந்த உடம்பு இல்லைன்னா இந்த சுகத்தை அனுபவிக்க முடியாது. அதனால நீ பண்ண கர்மாவுக்கு பலத்தை உபபோகம் பண்ணணும், அதை அனுபவிக்கணும்னு ஒரு நியாயம் இருக்கிறதுனால அந்த கர்மாவின் பலத்துக்காகவே ஒரு உடம்பும் வருது. அந்த சர்வோத்கிருஷ்டமான தர்மத்தின் பலம் சதுர்முக பிரம்மாவின் இது அப்பேற்பட்ட ஒரு பிறவி. பரம அதமமான ஒரு பலம்னா ஒரு ஸ்தாவர ஜென்மம். மனுஷத்வாத் ஆரம்பிய பிரம்மாந்தேஷு தேகவத்சு சுக தாரதமியம் அனுஷ்ரூயதே. இந்த சுகம் இருக்கே, அதுல தாரதமியம் இருக்கு. தாரதமியம்னா கிரடேஷன் இருக்கு. இப்போ நமக்கு இருக்கிற சுகத்துக்கும் ஒரு இந்திரருக்கு இருக்கிற சுகத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அவர் பெரிய சுகத்தை அனுபவிக்கிறார், நம்ம அவ்வளவு சுகத்தை அனுபவிக்கல. சதுர்முக பிரம்மாவுக்கும் இந்திரருக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு சுகத்துல. சோ அதுல ஒரு கிரடேஷன் இருக்கு, தாரதமியத்துவம் இருக்கு. அது ஏன் அந்த தாரதமியத்துவம் இருக்கு? தர்ம தர்ம தாரதமிய அது சொல்றார், ததச்ச தத் ஹேதோஹோ தர்மஸ்யாபி தாரதமியம் கம்யதே. ஏன்னா அவ எந்த விதமான தர்மத்தை சம்பாதிச்சிருக்கா, அதுல தாரதமியம் இருக்கிறதுனால அந்த சுகத்துல தாரதமியம் இருக்கு. அது ஏன் தர்மத்துல தாரதமியம் இருக்கு? அது சொல்றார், தர்ம தாரதமியா அதிகாரி தாரதமியம். ஏன்னா அதிகாரி இருக்கே, அந்த அதிகாரிக்கு அந்த குவாலிபிகேஷன்ஸ் இருக்கே, அந்த குவாலிபிகேஷன்ஸ்ல தாரதமியம் இருக்கு. அந்த அதிகாரி பேதம் இருக்கு. அதனால சில பேர் உத்கிருஷ்டமான கர்மாவை பண்றதுக்கு அதிகாரிகளாக இருக்கா. அதனால அந்த உத்கிருஷ்டமான கர்மத்தின் பலத்தை அனுபவிக்கிறதுக்கும் அதிகாரிகளா இருக்கு. பிரசித்தம் ச அர்த்தித்வ சாமர்த்தியாதி கிருதம் அதிகாரி தாரதமியம்.
அந்த எப்படி அந்த தாரதமியம் இருக்கு அதிகாரத்துவத்துல, அது வந்து ஒருத்தருக்கு எந்த விதமான விஷயங்கள்ல வந்து ருச்சி இருக்கு, அதுலயே வித்தியாசங்கள் இருக்கு இல்லையா? எந்த மாரி கெப்பாசிட்டி இருக்கு, எபிலிட்டி இருக்கு இல்லையா? சாமர்த்தியத்துல வந்து தாரதமியம் இருக்கு. அப்பேற்பட்ட அபிருச்சியிலும், சாமர்த்தியத்திலும் வித்தியாசம் இருக்கிறதுனால, அதிகாரத்துவத்துல தாரதமியம் இருக்கு. तथा च यागादि अनुष्ठायिनामेव विद्या समाधि विशेषात् उत्तरेण पथा गमनं केवलैः इष्टापूर्त दत्त साधनैः धूमादिक्रमेण दक्षिणेन पथा गमனம். இப்போ இங்க இதுல ரெண்டு விதமான ஆ, 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 பதம் இருக்கு இங்க. இங்க தக்ஷிண மார்க்கம், உத்தர மார்க்கம்னு இருக்கு. சுக்லகதி அப்படின்னு ஒரு ஒரு மார்க்கம். அது வந்து உத்தர மார்க்கம்னு சொல்லுவா. கிருஷ்ணகத்தின்னு வந்து அது வந்து அந்த வேற மார்க்கம். 2மே நல்ல விஷயங்கள பண்றதுனால தான் நமக்கு வந்து சுக்லகத்தியோ, கிருஷ்ணகத்தியோ வருது. அந்த தக்ஷிண மார்க்கம், உத்தர மார்க்கம் இருக்கே. உத்தர மார்க்கம்ங்கிறது சுக்லகதி, தக்ஷிண மார்க்கம்ங்கிறது கிருஷ்ணகதி. இந்த சுக்லகத்தில எப்படி போறான்னா, இந்த கர்மத்தோடயே சேர்ந்து உபாசனையும் சேர்ந்து பண்ணோம்னா, அந்த அதோடைய பலமாக சுக்லகதியில போறார். யாரு வந்து இந்த யாகாதி அனுஷ்டானத்தோட சேர்ந்து வித்யா, சமாதி விசேஷம். அதாவது சமாதி, உபாசனா இங்க வித்யான்னா உபாசனைன்னு அர்த்தம். உபாசன, தியானத்துடைய பலத்தினால வந்து இந்த கர்மாவும், உபாசனையும் 2ம் சேர்ந்து பண்றதுனால அவளுக்கு சுக்லகதியில போறா, உத்தர மார்க்கத்துல. ஆனா, யாரு வெறும் கர்மாவ மட்டும் பண்றார். எந்த மாரி கர்மம்? இஷ்டம். இந்த அக்னிஹோத்திரம், தபஸ், இந்த சத்தியத்த பேசுறது அதெல்லாம் இஷ்டம். பூர்த்தம்னா சோஷியல் ஆக்டிவிட்டீஸ். ஒரு கணத்த வந்து தோண்டுறது, குளத்த வந்து பண்றது, கோவில்கள் கட்டுறது, கோபுரங்கள் கட்டுறது, இந்த மாரிலாம் வந்து பூர்த்தம். தத்தம்னா சேரிட்டி, தானம் பண்றது. சோ இந்த மாரி வெறும் இஷ்டம், பூர்த்தம், தத்தம் அந்த மாரி பண்ணோம்னா, இத உபாசனை இல்ல சேர்ந்து பண்ணாம, வெறும் இந்த மாரி பண்ணோம், கர்மா மட்டும் பண்ணோம்னா, தக்ஷிண மார்க்கத்துல கிருஷ்ணகதியில போலாம். இந்த சுக்லகதியில போயிட்டு நமக்கு வைகுண்டம், கைலாசம் அந்த மாரி அதுக்கு வந்து பிரம்மலோகம்னு பேரு. ஹிரண்ய கர்ப்பர் லோகம். அப்படி போலாம். இல்லன்னா வந்து இந்த இந்த கிருஷ்ணகத்தில பண்ணனா சொர்க்கத்துக்கு போலாம். உபாசனையோட பண்ணானா, எந்த உபாசிய தேவதா இருக்காரோ, அந்த உபாசிய தேவதாவுடைய சாயுஜ்ய பிராப்தி கிடைக்கும். சாலோக்கியம், சாமீபியம், சாயுஜ்யம் இந்த மாரிலாம் சொல்றா இல்லையா? அந்த மாரி வந்து அது வந்து அம் அ இந்த சுக்லகதியால போனவாளுக்கு வந்து கிடைக்கும் அது. உபாசனைய சேர்ந்து பண்றவாளுக்கு. இந்த ஸ்வர்க்க பிராப்தி இருக்கே, அவாள்லாம் வெறும் கர்மாவ மட்டும் பண்றவாளுக்கு ஸ்வர்க்க பிராப்தி இருக்கு. சோ அது வந்து தக்ஷிண மார்க்கம். அது வந்து இந்த தூமாதி கிரமேணன அந்த இதுல வருது. இந்த உபனிஷத்துல வருது, இந்த பகவத்கீதைல வருது. அதோட தேவதைகள்லாம் என்னன்னா, தூமம் தான் தேவதையாம் அதுக்கு. அதனால தூமாதி கிரமேணன்னு ஆச்சாரியார் சொல்றாரு இங்க. அதுலேருந்து தக்ஷிண மார்க்கத்துல வழியா சொர்க்கத்துக்கு போறார். தத்ராபி தாரதமியம். இப்போ சொர்க்கத்துக்கு போனாலும், பிரம்மலோகத்துக்கு போனாலும், அங்க ஒரு சுகத்த அனுபவிக்கிறோமே, அங்கேயும் தாரதமியம் இருக்கு. ஏன்னா, நம்மளுடைய அந்த தர்மம் இருக்கே, அது தாரதமியம் இருக்கிறதுனால. तत् साधनतारतम्यं च शास्त्रात् यावत् சம்பாதமுஷித்வா இது அஸ்மாத் கம்யதே. அங்க வந்து சுகதாரதமியம் ஏன் இருக்குன்னா, நம்ம ஸ்ருதியே சொல்றது. எது வரைக்கும் கர்மபலம் இருக்கோ அவள்லாம் அங்க இருக்கா. அது முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வந்துடுறா இங்க. க்ஷீணே புண்ணிய மர்த்தலோகம் விஷந்தின்னு வந்து பகவான் சொல்றாரு இல்லையா கீதையில. புண்ணியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி வர வேண்டியதுதான் இங்க. तथा मनुष्यादिषु स्थावरान्तेषु सुखलवश्चोदनालक्षण धर्मसाध्य एवेति गम्यते தாரதமியேன வர்த்தமானः. அதே மாதிரி இந்த மனுஷத்துலேருந்து ஆரம்பிச்சு இந்த ஸ்தாவரம் இருக்கே இந்த உலகத்துல அந்த செடி கொடிகள் அதுக்கும் கொஞ்சம் கொஞ்சமா சுகம்லாம் இருக்கே. எல்லாம் நம்ம ஆடு மாடும் சுகத்தை அனுபவிக்கிறது. ஆனா அது வந்து ஹிரண்ய கர்ப்பர் அளவுக்கு சுகத்தை அனுபவிக்குமா? அனுபவிக்காது. மனுஷ அளவுக்கு சுகத்தை அனுபவிக்குமா? அந்த அளவுக்கு அனுபவிக்காது. ஏன்னா, அதோடைய சரீரத்துல எந்த அளவுக்கு சுகத்த அனுபவிக்கணும்னு இருக்கோ, அவ்வளவுதான் அனுபவிக்க முடியும் அது. அதோடைய இந்திரியங்களுடைய சாமர்த்தியம் இருக்கோ, எவ்வளவு இருக்கோ, அவ்வளவுதான் பண்ண முடியும். அதனால இந்த இந்த லோகத்துல மனுஷத்திலேருந்து ஆரம்பிச்சு ஸ்தாவரம் வரைக்கும் வந்து இந்த கொஞ்சம் கொஞ்சமா சுகத்த வந்து அனுபவிக்கிறோம். அதுலயும் தாரதமியம் இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு, இது தர்மத்தினால வரக்கூடிய சுகத்துல இருக்கக்கூடிய தாரதமியத்த வந்து சொல்றார். அப்புறம் என்ன சொல்றார்? तथा ऊर्ध्वगतेषु अधोगतेषु च देहवत्सु
दुःखतारतम्यदर्शनात् तद् धेतोः अधर्मस्य प्रतिषेधचोदनालक्ष्यस्य तद् अनुष्ठायिनां च तारतम्यं गम्यते. அதே மாதிரி சுகத்துல தாரதமியம் இருக்கிற மாதிரியே துக்கத்திலையும் தாரதமியம் இருக்கு. இப்போ இந்த மேல்லோகத்துல போனவாளுக்கும் வந்து துக்கம் இருக்கு. ஏன்னா வந்து அங்கெல்லாம் வந்து இந்த தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் யுத்தம் நடந்துட்டே இருக்கு எப்ப பார்த்தாலும். தேவாசுரா சங்கத்தாசன்னு வருது வேதத்திலேயே. அங்க வந்து அங்கேயும் வந்து துக்கம் இருக்கு. அங்க சொர்க்கத்துல மனுஷலோகத்து அளவுக்கு துக்கம் இல்லாமல் இருக்கலாம். ஆனா அங்கேயும் துக்கம் இருக்கு. அங்கேயும் துக்கத்துல லவலேஷம் இருக்கு. அதே மாதிரி இந்த மனுஷலோகத்திலும் துக்க தாரதமியம் இருக்கு. சில பேர் வந்து பணக்காரளா இருக்கா, ஆனா அவளும் துக்கியா இருக்கா. சில பேருக்கு ஏழையா இருக்கா, அவளும் துக்கியா இருக்கா. எவ்வளவு துக்கத்தை அனுபவிக்கிறான்னு அதுலயும் தாரதமியத்துவம் இருக்கு இல்லையா? அது ஏன் இருக்குன்னா, அதோடைய ஹேது அதர்மம் இருக்கே, இந்த பாபம் இருக்கே, பாப கர்மா பண்ணிருக்காளே, அதுல வந்து தாரதமியம் இருக்கிறதுனால, கிரடேஷன் இருக்கிறதுனால, அதோடைய வந்து காரியமாக இருக்கக்கூடிய துக்கத்திலையும் கிரடேஷன் இருக்கு, தாரதமியம் இருக்கு அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றாரு. ஏவம் அவித்யாதி தோஷவதாம் தர்மாதர்ம தாரதமிய நிமித்தம் ஷரீர உபாதான பூர்வகம் சுக துக்க தாரதமிய நித்தியம் சம்சார ரூபம் ஸ்ருதி ஸ்மிருதி நியாய பிரசித்தம். இந்த மாதிரி இந்த சம்சாரம் இருக்கே, இந்த சம்சாரம் என்பது ஸ்ருதியாலையும் ஸ்மிருதியாலையும் நியாயத்தாலையும் வந்து தெரியக்கூடிய சம்சாரம். அது வந்து பலவிதமான தோஷத்தோடைய உடைய சம்சாரம். எந்த மாதிரி தோஷம்? அவித்யாதி தோஷம். இந்த அவித்யா அஸ்மிதா ராகத்வேஷா அபினிவேஷான இந்த யோகத்துல சொல்லியிருக்கா இல்லையா, பஞ்சக்லேஷாக அப்படின்பாவா. இல்லைன்னா வந்து அவித்யா காம கர்ம அப்பேற்பட்ட தோஷம் கூட வச்சுக்கலாம். அப்பேற்பட்ட தோஷம் உடையதாக இருக்கக்கூடிய சம்சாரம் ஸ்ருதி ஸ்மிருதி நியாயத்தால பிரசித்தமாக இருக்கு. அதுல எப்படின்னா எப்படி பிரசித்தமாக இருக்கு? அது வந்து எல்லாருக்கும் அந்த சுகத்திலையும் துக்கத்திலையும் தாரதமியத்துவத்துல அந்த அந்த வித்தியாசத்தை வந்து அனுபவத்திலேயே இருக்கே. அது வந்து அது அந்த எந்த விதமான சரீரம் உடையவர் வச்சிருக்கான்னு அதுலயே வந்து வித்தியாசங்கள் இருக்கு. சில பேர் வந்து நல்லா இருக்கா, சுஸ்தமாக இருக்கா, சில பேருக்கு உடம்பு நிறைய வந்து பாத்தியதெல்லாம் இருக்கு இல்லையா? அதெல்லாம் என்ன அர்த்தம்? அது வந்து துக்க சுக தாரதமியத்துவம்லாம் இந்த உடம்புடைய தாரதமியத்தினால இருக்கு. ஏன்னா அதுதான் வந்து அந்த எக்ஸ்பீரியன்சிங் மீடியம். அதுக்கு காரணம் என்ன? அந்த உடம்பு எப்படி வந்தது? தர்மத்தினால வந்தது, அதர்மத்தினால வந்தது அப்படின்னு வந்து ஆச்சாரியார் சொல்றார். அந்த தர்மாதர்மத்தின் தாரதமியத்தினால சரீரத்துல தாரதமியம் இருக்கு, ஜென்மத்துல தாரதமியம் இருக்கு, அந்த அனுபவத்துல தாரதமியம் இருக்கு. அப்பேற்பட்ட அவித்யா காமம் கர்மம் உடைய சம்சாரம் இருக்கே, அந்த சம்சாரம் வந்து நமக்கு எல்லா அனுபவத்துல இருக்கு. ஸ்ருதியில சொல்லிருக்கு, ஸ்மிருதியில சொல்லிருக்கு, நம்மளுடைய நியாயத்திலும் சொல்லிருக்கு, ரீசனிங்காலையும் அதை கண்டுபிடிக்கலாம். அது அப்படி எப்படி சொல்றது அப்படின்னு வந்து ஆச்சாரியால் அடுத்தது சொல்றார். இதுக்கப்புறம் பாஷ்யம் எப்படி போறதுங்கிறத நாளைக்கு பார்ப்போம். ஸ்ரீ குருபியோ நமஹ. ஹரிஹி ஓம். सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. अज्ञानां जाह्नवीतीर्थं विद्यातीर्थं विवेकिनां सर्वेषां सुखदं तीर्थं भारतीतीर्थमाश्रये. विद्याविनयसम्पन्नं वीतरागं विवेकिनं वन्दे वेदान्ततत्त्वज्ञं विदुषेखरभारतीम्. ओम्